ஆண்டுக்கு 1 கோடி சம்பளம். இத மட்டும் கத்துக்கோங்க. எதிர்காலம் இனி இதுதான். ஒரு காலத்தில் ஐடி துறையில் வேலை பெற வேண்டும் என்றால் ஒரு கம்ப்யூட்டர் மொழியில் திறமையாக கோடிங் எழுத தெரிந்தால் போதும் என்ற நிலை இருந்தது. ஆனால் தற்போது செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அந்த நிலையை முற்றிலுமாக மாற்றியுள்ளது. இன்று ஒரு இன்ஜினியர் ஒரே ஒரு புரோகிராமிங் மொழியில் மட்டும் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதாது. பல்வேறு மொழிகளில் பணியாற்றக்கூடிய திறன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் திறன், அதோடு AI கருவிகளை திறம்பட பயன்படுத்தும் ஆல்ரவுண்டர் திறனும் அவசியமாகி வருகின்றது. ஆனால் அதுவும் மட்டும் போதாது என்பதுதான் தற்போது இந்திய ஐடி துறையில் உருவாகியுள்ள புதிய மாற்றம். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரிந்தவர்களை விட வாடிக்கையாளர்களின் தேவையை சரியாக புரிந்து கொண்டு அவர்களின் பிரச்சனைகளுக்கு AI மூலம் தீர்வு உருவாக்கக்கூடிய இன்ஜினியர்களுக்கே தற்பொழுது அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. இதுவரை அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில்தான் ஃபார்வர்ட் டிப்ளாய்டு இன்ஜினியர் மற்றும் ஏஜென்டிக் AI இன்ஜினியர் போன்ற பணியிடங்களுக்கு அதிக தேவை இருந்தது. ஆனால் தற்போது இந்திய நிறுவனங்களும் அதே பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளன. சமீபத்தில் 9 துறைகளைச் சேர்ந்த சுமார் 200 நிறுவனங்களில் CIEL HR நிறுவனம் நடத்திய ஆய்வில் பெரும்பாலான நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுடன் நேரடியாக இணைந்து செயல்படும் இன்ஜினியர்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பணியாளர்களை அதிக அளவில் நியமிக்க தொடங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த ஒரு ஆண்டில் இந்தியாவில் ஏஜென்டிக் AI இன்ஜினியர் பணியிடங்களுக்கான தேவை 260% உயர்ந்துள்ளதாகவும் ஃபார்வர்ட் டிப்ளாய்டு இன்ஜினியர் பணியிடங்களுக்கான தேவை 130% வரை அதிகரித்துள்ளதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு நிறுவனங்கள் அதிக சம்பளம் வழங்கவும் தயங்கவில்லை. ஆண்டுக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை ஊதியம் வழங்கி திறமையான பணியாளர்களை பல முன்னணி நிறுவனங்கள் பணியில் அமர்த்தி வருகின்றன. எனவே எதிர்காலத்தில் AI தெரிந்திருப்பது மட்டுமல்ல, அதை நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைக்கும் ஏற்ற வகையில் பயன்படுத்தும் திறனே வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய பலமாக மாறும் என்று சந்தை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் இந்த துறையில் உடனடியாக மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் வரும் ஆண்டுகளில் அதன் தேவை மேலும் அதிகரிக்கும் எனவும் அவர்கள் கணித்துள்ளனர்.